இசையரசன் இறையன்பன் குத்தூஸ் இனி இஸ்லாமிய இசை சக்கரவர்த்தி என அழைக்கப்படுவார் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் வாழ்த்தியுள்ளார். இசைமுரசு அல்ஹஜ் இஎம் நாகூர் ஹனீஃபா அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக இறையன்பன் குத்தூஸ் அவர்களின் நினைத்தாலை இணைக்கும் இனிசை கச்சேரி சென்னையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பாடல்களை பாடியும் இஸ்லாமிய பாடல்களை பாடியும் புகழ்பெற்ற இசைமுரசு அல்ஹஜ் இஎம் நாகூர் ஹனீஃபா அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக இறையன்பன் குத்தூஸ் குழுவினரின் நினைத்தாலை இணைக்கும் தலைப்பில் நாகூர் ஹனீஃபா அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல்கள் இன்னிசை கச்சேரியாக பாடப்பட்டது. சென்னை சர்பிட்டி தியாகராய அரங்கில் நடைபெற்ற இசையரசு அல்ஹஜ் இஎம் நாகூர் ஹனீஃபா அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைத்தாலை இணைக்கும் மாபெரும் இன்னிசை திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. நாகூர் ஹனீஃபா அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் கலைமாமணி இசையரசு டாக்டர் அல்ஹஜ் இறையன்பன் குத்தூஸ் அவர்களும் அவர்களோடு இணைந்து விஜய் டிவியின் சூப்பர் சிங் புகழ் பரிதா இக்பால் அவர்களும் இசைமுரசு 100 நிகழ்ச்சியில் மிக சிறந்த அற்புதமான பாடல்களை பாடினர். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞரும் இளைய வீரபாண்டியன் துளசிராமன் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரம் ராஜா மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளும் அரசியல் பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்ததோடு கலைமாமணி இசையரசு டாக்டர் அல்ஹஜ் இறையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் பொழுது மரியாதை செய்தனர். கலைமாமணி இசையரசு டாக்டர் அல்ஹஜ் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான இளைய வீரபாண்டியன் துளசிராமன் அவர்களுக்கு கால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நாகூர் ஹனீஃபாவின் மறு உருவமாகவே இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவரின் குரலை கேட்கும் பொழுது நாகூர் ஹனீஃபாவின் குரலை கேட்பதை போன்றே உணர்வதாக குறிப்பிட்டார். இசையரசு என்று அழைக்கப்படும் இறையன்பன் குத்தூஸ் இனி இஸ்லாமிய இசை சக்கரவர்த்தி என அழைக்கப்படுவார் என புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிப் இறையன்பன் அவர்களும் துறைமுகம் ராக்கி இருவரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு செய்கிறேன். உங்களை போல நானும் நண்பர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களுடைய இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்தவன். பொதுவாக அவர்களுடைய இசையை கேட்டு அதில் தன்னை மறந்து அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பல பேரில் நானும் ஒருவர். அதை அவரை பாராட்டுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. அருமை அண்ணன் நாகூர் அடிவான் அவர்களோடு 40-50 ஆண்டுகளாக என்னுடைய தொடர்பு உண்டு. அவர்களுடைய பாடல் அவருடைய ஒவ்வொன்றையும் ரசித்தளவும் முழுவதும் ஒரு சென்ற இடத்தையெல்லாம் நானும் போய் அதை கண்டவர் நான். ஆக அடிவான் அவர்களுடைய பாடலை தொடர்ந்து சகோதரர் இறையன்பன் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பது ஏதோ அவருக்கு புதிய ஒரு பிறப்பு தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது போலவும், இப்போ அடிவாண்ணன் நம்மை விட்டு மறையவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், காலமெல்லாம் வாழ வேண்டும் என்ற உணர்வை இவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் இவருடைய பாடலை கேட்டபோது அன்று நான் எம்பியாக இருந்தேன். என்னுடைய சம்பளம் அன்று 16,000 ரூபாய். அதுதான் என்னிடத்திலே எப்பொழுது இருந்தது. அதனை அவருக்கு அளித்து இசைமுரசு அண்ணன் அனிபாபுடைய எதிரொலியாக அல்ல, அவருடைய மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய மறுபிறப்பாக இந்த இறையன்பன் தோன்றியிருக்கிறார். ஆக அவருக்கு என்னுடைய 1 மாத சம்பளத்தையும் கொடுத்து இன்று முதல் இசை முரசு என்று அண்ணன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் இவரை இஸ்லாமிய இசை அரசு என்றால் பொருத்தமாகும் என்று அப்பொழுது நான் சொன்னேன். இப்பொழுது இன்றைய தினத்தில் அவர் பாடலாம் நான் கேட்டிருக்கிறோம். அண்ணன் திக்கு திகாங்கும் கூடி கொண்ட அந்த பாடல் அவர் பாடலையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடலுடைய பொருளும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாடலுடைய பொருள் மட்டுமல்ல, அர்த்தம் மட்டுமல்ல, அதில் ஊறி இருக்கிற ஞானத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவத்தையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அண்ணன் நாகூர் அனிபா தொடர்ந்து பாடி வந்திருக்கிறார்.
அந்த பாடலை தொடர்ந்து நான் கேட்டதுண்டு, ரசித்ததுண்டு. இன்றைய தினத்தில் சகோதரர் இறையன்பன் பாடிய போது அண்ணனே வந்து பாடி உயிர் பெற்று வந்து விட்டாரா, அல்லது அண்ணனுடைய பிறப்பாக அவருடைய மறுபிறப்பாக இன்னொருவர் நம்முடைய தோன்றிவிட்டாரா என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த அற்புதமான பாடலை கேட்ட பிறகு இஸ்லாமிய இறை அரசு என்று அப்பொழுது நான் சொன்னேன். இன்றிலிருந்து இவரை இஸ்லாமிய இசை சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் என்று தோன்றியது. இல்லாமல் அல்லாவுடைய பொறுப்புகளை கொண்டு இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் வாழ வேண்டும். ஆக இஸ்லாமிய மார்க்கம் சமுதாயம் தமிழ்நாடு திராவிட மாநகராட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் மூலமாக நல்லிணக்கத்தையும் நாம் எல்லாம் சகோதர சகோதரி என்ற உணர்வையும் நாம் அத்தனை பேரும் குருவாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் என்ற உணர்வையும் நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு நாம் மனிதர்கள் என்ற உணர்வையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த பாடலில் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல பாடலை தொடர்ந்து பாடி மக்களை எழுச்சி ஏற்பட செய்து மக்களுக்கு உணர்வை தூண்டி அறிவை பெருக்கி ஞானத்தை பரப்பி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களை இன்று முதல் இசை சக்கரவர்த்தி அனுப்பதில் பெருமைப்படுகிறேன். அவர் வாழ்க வளர்க வெல்க, நாடும் ஊரும் உலகமும் போற்றக்கூடிய வகையில் வாழ்க பெருக வளர்க என்று கூறுகிறேன் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.